ஜான் 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 வந்துருவ ஜான், எப்ப வருவ ஜான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணி வெறுத்தே போயிட்டாங்க. பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி படம் ஐ மீன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு அப்படின்றதே தெரியல. நிறைய பேர் இந்த படத்தை மறந்துருப்பாங்க. இந்த படம் நம்ம கௌதம் மேனன் இயக்கத்துல நம்ம விக்ரம் அவர்கள் நடிச்சு பல வருடங்களா தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படம். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் லெவலுக்கு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஆரம்பத்துல நம்ம சூர்யா அவர்கள் தான் நடிக்க வேண்டியது. அவர்கிட்ட கதை சொல்லி எல்லாம் ஓகே பண்ணி அப்புறமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி விக்ரம் அவர்கள் இந்த படத்தை பண்ணியிருந்தாப்ல. இந்த படத்துடைய டீசர் வரும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். கண்டிப்பா இந்த படம் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா படம் ரிலீஸ் ஆகாம அப்படியே ஏகப்பட்ட சட்ட சிக்கல்ல மாட்டி அப்படியே தள்ளி 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 போய் என்னடா இந்த படம் ரிலீஸ் ஆகாதடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மறந்துட்டாங்க. இருந்தாலும் விக்ரம் ஃபேன்ஸுங்களுக்கு இந்த படம் வந்தா நல்லா இருக்குமே, ஏன்னா படம் பெருசா எதுவுமே இப்ப இல்ல. சியான்மே அந்த அடுத்து என்ன படம் ஐ மீன் சியான் 63 பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டுமே இல்ல. வந்துச்சு, ஆனா எல்லா படமும் டிராப் ஆயிடுச்சு. என்னடா இந்த படமும் எதுவும் இல்ல, அந்த படமும் எதுவும் இல்ல, எந்ததான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலா துரு நட்சத்திரம் வெளி வரப்போகுது. ஜூன் 17ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுருச்சு. ஸோ இப்போ இருந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு மே 27 இல்லைனாக்கா 28ஆம் தேதி துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை இப்போ தியேட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கான அபிஷியல் அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் படத்தரப்புல வரப்போகுது. ஆல்ரெடி அவங்க தியேட்டருக்கு வரப்போகுதுன்ற விஷயத்த அபிஷியலா சொல்லிட்டாங்க. டேட்டை மட்டும் தான் இன்னும் சஸ்பென்ஸா வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் டேட்டையுமே ஒருத்தர் ரிவீல் பண்ணிட்டாப்ல. அதாவது இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா அட்வொகேட் டீம், ஸோ அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க மே 27ஆம் தேதி அப்படின்ற மாதிரி. ஆனா மே 27 28 இந்த 2 டேட்ல ஏதோ ஒரு டேட்ல இந்த படம் வெளிவரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இந்த படம் இவ்வளவு டிலேவா வெளி வந்தாலும் இந்த படத்துடைய கண்டென்ட் ஒரு டைம் ஆகல. ஐ மீன் பழைய பழைய படமா இந்த படம் மாறல. இன்னமும் இந்த படம் புதுசா தான் இருக்கு, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஜிவிஎம்க்கும் சரி, விக்ரமுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.